ஓம் சாந்தி. சத்தியுகம் தேவி தேவதைகளின் இருப்பிடமாகும். சூரிய உதயத்தின் முன்னே இயற்கையாகவே எழுந்து விடுவார்கள். அந்த நேரம் தன் முன்னே யார் வருவார்களோ அவர்களிடம் புன்சிரித்த முகத்துடன் சந்திப்பார்கள். பறவைகளின் இனிமையான ராகம் தேவதைகளை எழுப்பும் அலாரமாகும். தூக்கத்தில் இருந்து எழுந்தவுடன் அவர்கள் புத்துணர்வுடன் இருப்பார்கள். அங்கு சரீரத்தின் களைப்பு இருப்பதில்லை. இரவு தாமதமாக அங்கு யாரும் உறங்குவதும் இல்லை. எழுந்தவுடன் நறுமணம் மிக்க ஜடிபூட்டிகளின் தண்ணீரை அருந்தி அவர்கள் புத்துணர்வாக ஆகிவிடுவார்கள். பிறகு தாசிகளுடன் அழகான பூந்தோட்டத்தில் வலம் வருவார்கள். தாசிகள் அழகான பூக்களை சேகரித்து அரண்மனைக்கு கொண்டு வருவார்கள். மயில், புல்புல், குயில் இவற்றின் ஓசையின் ஆனந்தத்தில் நடைபயிற்சி செய்வார்கள். மான், முயல் இவைகள் அவர்களின் முன்னே நடனமாடும், விளையாடும். அடுத்து அழகான பூந்தோட்டத்தின் நடுவே குளிப்பதற்காக நறுமணம் மிக்க குளங்கள் இருக்கும். ஜடிபூட்டிகள் நிறைந்த குளத்தில் ஸ்நானம் செய்து மகிழ்வார்கள், புத்துணர்வு அடைவார்கள். அதற்கு பிறகு அவர்களை அலங்கரிக்கும் மாளிகைக்கு தாசிகள் கொண்டு செல்வார்கள். அங்கு தாசிகள் அலங்கரிக்கப்பட்ட துணிகளின் மூலம் அவர்களை அலங்காரம் செய்வார்கள். அந்த துணியில் ரத்தினம், வைர வைடூரியங்கள் நிறைந்திருக்கும். மனம் வீசும் பூக்களும் இருக்கும். இப்படி ராஜாக்களை, இந்த ராஜகுமாரர்களை ராஜ்ய தர்பாருக்கு தயார் செய்வார்கள். அடுத்து பல் ஆகாரம் அருந்துவதற்காக விசேஷமான இடத்திற்கு அவர்களை அழைத்து செல்வார்கள். அங்கு ராஜ குடும்பத்துடன் நண்பர்களுடனும் அழகான ரஸ் நிறைந்த பழங்களை அருந்துவார்கள். சிறிய ராஜகுமாரிகளையும் அதிக மதிப்புடன் தயார் செய்து அவர்களையும் அந்த இடத்திற்கு அழைத்து வருவார்கள். பிறகு நாஸ்தா முடிந்தவுடன் குழந்தைகளை ராஜ்ய வித்யா, சித்திரகலா, நிருத்தியகலா, சங்கீத கலா கற்றுக் கொடுப்பதற்காக குருகுலத்திற்கு அனுப்புவார்கள். குருகுலத்தில் மனோரஞ்சன ரூபத்திலே பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படும். அங்கு நடனத்தின், சித்திரகலாவின் ஆனந்தத்தை குழந்தைகள் அனுபவிப்பார்கள். பிறகு ராஜகுமாரிகள் தனது குருகுலத்திலிருந்து ராஜ மாளிகைக்கு வருவார்கள். பிறகு மகாராணி, மகாராஜா தனது காரியங்களை முடித்து குழந்தைகளுடன் ஒரு விசாலமான உணவு அறைக்கு வருவார்கள். அங்கு 56 விதமான உணவுகளின் ஆனந்தத்தை எடுப்பார்கள். பிறகு மாலை ஆனதும் ராஜ தர்பாரில் விதவிதமான நாட்டியம் ஆரம்பமாகும். குழந்தைகளுக்கு, ராஜாக்களுக்கு என்று தனித்தனியான இடம் இருக்கும். ஒவ்வொருவரும் தனது ருசி அனுசாரமாக அந்த தர்பாரில் கலந்து ஆனந்த நாட்டியம் ஆடுவார்கள். அங்கு ஒவ்வொரு இரவும் தீபாவளி போல ஜொலிக்கும். இரவு சந்திரன் வந்ததும் அனைவரும் தனது மாளிகைக்கு சென்று விடுவார்கள். பறவைகள் தனது இடத்திற்கு சென்றுவிடும். இனிமையான பவன், காற்று, மரத்தின் இலைகளின் ஓசை, சந்திரமாவின் குளிர்ச்சி அவர்களை ஆனந்த சயனத்தில் கொண்டு சென்றுவிடும். ஓம் சாந்தி.